الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த துல் ஹஜ் மற்றும் குர்பானுடைய சட்டங்கள் இந்த வகுப்பை அவர்களுக்காக எடுப்பதற்காக, நடத்துவதற்காக, நமக்கு விளக்கம் கொடுப்பதற்காக உஸ்தாத் அபூபக்கர் சித்திக் புகாரி நத்வி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வகுப்பை நம்ம எடுக்கணும், எடுத்தா மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு உஸ்தாத் அவங்க அவங்களுடைய ஆர்வத்தின் காரணத்தினால், அவங்களுடைய ஒரு முயற்சியின் காரணத்தினால் இன்று இந்த ஒரு வகுப்பை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் அவர்கள் 5 வருடம் புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியில் தன்னுடைய ஆலிம் படிப்பை படித்தார்கள். உடன் சேர்த்து பிஏ இஸ்லாமிய இயல் மற்றும் டிபிஏ பட்டப்படிப்பை படித்தார்கள். அதற்கு பிறகு எம்ஏ அரபிக் படித்து முடித்திருக்கிறார்கள். இப்பொழுது எம்ஃபில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல லக்னோவில் உள்ள தாருல் உலூம் நத்வத்துல் உலமா கல்லூரியில் மதரசாவில் அவர்கள் மேற்படிப்பை படித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது சென்னையில் உள்ள புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரியில் உஸ்தாதாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய சீனியராகவும் இருக்கிறார்கள். நல்ல பல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்கள், நன்று பயான் செய்யக்கூடியவர்கள், பல மஸ்ஜித்களின் ஹத்தீபாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஜும்மா பயான் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவருடைய இல்முடைய தேட்டத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. இவர்களின் மூலமாக இன்னும் பல மாணவர்கள் பயனடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது உஸ்தாத் அவர்கள் இந்த வகுப்பை ஆரம்பிப்பார்கள். மீண்டும் சகோதரிகளிடத்தில் ஒரு வேண்டுகோள், இந்த லிங்கை அதிகமாக பகிருங்கள். இன்னும் நிறைய சகோதரிகள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு அவர்களும் இந்த சட்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் உதவி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருள், அல்லாஹ் லஷானுஹு அம்மன் நவாலுஹு, நமக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல நசீபை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் இந்த நசீபை கபூல் செய்து நம்முடைய இம்மை மறுமைக்கு பலனுள்ளதாக ஆக்கி தருவானாக. இந்த வாய்ப்பை வழங்கிய எக்ஸ்பர்ட் அகாடமியினுடைய டைரக்டர் மௌலானா தாவூத் புகாரி அவர்களுக்கும், அதனுடைய மற்ற அட்மின்களுக்கும், மற்ற நிர்வாக அமைப்பவர்கள், அங்கத்தினர்கள் அத்துணை பேருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹசனத் ஜஸா. அதே போல் இந்த வகுப்பில் ஆர்வமாக கலந்து கொண்டு வந்திருக்கிற பெண்மணிகள், தாய்மார்கள், சகோதரிகள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய இந்த நேர ஒதுக்குதலை கபூல் செய்து இதில் பலன் பெறும் வண்ணமாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய பேரருள், இப்படியான மார்க்கம் சம்பந்தமான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக கிடைப்பதென்பது உண்மையில் அல்லாஹ் நமக்கு நலவு நாடி இருக்கிறான் என்பதற்கான அர்த்தம். அப்படித்தானே ஹதீஸில் வருது, மயூரிதில்லாஹு பி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறான், இவருக்கு நல்லது செய்யணும்னு அல்லாஹ் நான்னா, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கறது காசு பழங்கள் அல்ல. அல்லாஹ் அவருக்கு கொடுக்கறது உலகத்தினுடைய செல்வாதங்களில் காஸ்ட்லியஸ்ட் கார் இல்லை, காஸ்ட்லியஸ்ட் உலகத்தினுடைய விஷயங்கள் இல்லை. ஏன்னா உலகத்துடைய எவ்வளவு விஷயங்கள் அவனுக்கு கிடைக்குதோ அந்த அத்துணை விஷயத்துக்கும் நாளைக்கு அவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அல்லாஹ்னுடைய அருள் இவர் மேல் பற்று இருக்கிறது, அல்லாஹ் இவருக்கு நலவு நாடி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் இவருக்கு அதிகமான மார்க்கம் சம்பந்தமான வாய்ப்புகளை கொடுப்பது. அல்லாஹ் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கிறான், சொல்லுவதற்கு, பேசுவதற்கு, கேட்பதற்கு, அதை படித்து கேட்டு தெரிந்து அதை பரப்புவதற்கான பணிகளையும் அல்லாஹ் நம்ம ஈடுபடுத்தி கொள்வானாக. அடுத்ததாக, இந்த குறிப்பாக இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள்
என்கின்ற இந்த முனாசபத், இந்த குறிப்பான சமயத்தில் இது சம்பந்தமான விஷயங்களை பேசுவது என்பது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். எந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயம் தேவையோ அதற்கான மார்க்க சட்டங்களை, விளக்கங்களை, தெளிவுகளை தருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத். அதனால தான் ஹஜ்ஜுடைய காலங்களில் ஹுத்பா ஒன்று நடக்கும். அதாவது ஹஜ்ஜு பெருநாளில், நோன்பு பெருநாளில் ஒரு ஹுத்பா நடக்கும் தொழுகைக்கு அப்புறமாக. இந்த 2 ஹுத்பாலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு சதக்கத்துல் ஃபித்ர் பற்றியும், ஈதுல் ஃபித்ரில் இன்னைக்கு நிரப்பமான கூலி கொடுக்கப்படும், அது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஈதுல் அல்ஹாவுடைய ஹுத்பாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, குர்பானி கொடுக்கறது, அதை அந்த தோலை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்ற சட்டங்கள்லாம் இருக்குது, அதுகளை விலக்கி தருவாங்க. அதே மாதிரி நிக்காஹுடைய ஹுத்பா நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நிக்காஹலுக்கு போகுவோம், மண்டபத்தில் நிக்காஹ் நடந்துச்சுன்னா அந்த நிக்காஹுடைய ஹுத்பாவுடைய நிலைமையே வேற. அங்கே அசத்து பாட்டில் அவர் பாட்டில் ஓதிக்கிட்டு இருப்பார். நம்ம இங்கே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த வளையல் எங்கே வாங்கினேன், புடவை எங்கம்மா வாங்கினேன், ரொம்ப அழகாக இருக்க, கம்மல், ஜிமிக்கி, தோடு, வரப்போகிற ஆட்களுடைய எல்லா காஸ்டியூமையும் பார்த்து நம்ம இங்கே கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே ஏதோ மந்திரம் ஓதுற மாதிரி சைடில் அசரத் ஒரு பக்கம் ஓதிக்கிட்டு இருப்பார். ஹுதுபா, அதாவது நிக்காஹ் வந்து மண்டபத்தில் நடந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஓதப்படுகிற குர்ஆனுடைய வசனங்களுக்கும் ஹதீஸுக்கும் எந்தவித மதிப்பும் அளிக்கப்படாமல், அது கண்டுகொள்ளப்படாமல் இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் நடந்துக்கிறது உண்மையிலே ரொம்ப சங்கடமான விஷயம். அந்த நிக்காஹில் அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளோ பெரிய பரக்கத்துகள் வந்து இறங்கும்னு தெரியல. ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் ஓதப்படுற நேரத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த குர்ஆன் ஓதப்பட்டா ஃபன்சித்து ஃபஸ்தமிஉ என்பது குர்ஆனுடைய வசனம், அமைதியாக இருந்து அதை கேளுங்கள் என்பது குர்ஆனுடைய கட்டளை. ஆனால் நிக்காஹுடைய ஹுத்பாவில் குர்ஆன் ஓதப்படுது, ஹதீஸ் ஓதப்படுது, ஹதீஸ் சொல்லப்படுது, நிக்காஹு குறித்தான செய்திகள் சொல்லப்படுது. அப்போது அந்தந்த சந்தர்ப்பங்களில் அது குறித்தான செய்திகளை சொல்லுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். அதனால தான் இப்படி ஒரு இந்த மாதிரி டைமில் எக்ஸ்பர்ட் அகாடமிலையும் இப்படி ஒன்று நடத்துங்க தாவூதுன்னு ஒரு ஆலோசனை சொன்னோம். அந்த அடிப்படையில் அவரும் நமக்கு ஏற்பாடு செய்து செஞ்சார். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். இந்த இதுகளை நம்ம தொடர்ந்து இந்த இந்த டைமுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை பின்பற்றி அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ரைட். அப்போ இங்கே வந்து துல்ஹஜ் மாதம் நேரத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்குது. துல்ஹஜ் மாதம் நமக்கெல்லாம் தெரியும், வருடம் வருடம் கடந்து போகிற ஒரு மாதங்கள். அதில் நிறைய சிறப்புகள், பொறுமதிகள் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்குது. அல்லாஹ் வந்து சில செலெக்ஷன்ஸ் உலகத்தில் வச்சிருக்கிறான். குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, இன்னல்லா ரப்புக யஹ்லுகுமா யஷா வ யக்தார். ரப்பு உலகத்தில் அவன் எதை நாடுறானோ அது எல்லாத்தையும் படைப்பான். படைச்சி பொதுவாக அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுற மாட்டான். அல்லாஹுடைய சுன்னத்தில் சில சுன்னத்துகள் இருக்குது. அதில் ஒன்று சிறந்த காலம், சிறந்த இடம் அப்படின்னு அதில் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பது அல்லாஹுடைய வழக்கத்தில் உள்ளது. யஹ்லுகுமா யஷா வ யக்தார். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், செலெக்ஷன் பண்ணுவான் அல்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் மொத்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சான். அந்த மனித சமுதாயத்தில் நபிமார்களை சிறப்பானவர்களாக ஆக்கினா. அந்த நபிமார்களை ஊலுல் அஸ்ம் என்கின்ற சிறந்த நபிமார்களாக 4 நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர்களுக்கெல்லாம் தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். இப்படி தான் படைத்த பூமியில அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படுகிற மக்காவை தேர்ந்தெடுத்தான். அதற்கு பிறகு மஸ்ஜித் நபவி மதீனாவில் தேர்ந்தெடுத்தான். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவை தேர்ந்தெடுத்தான். அதை ஒட்டி உள்ள உலகத்தில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுக்கு அஹப்புல் பிகா, உலகத்தில் ரொம்ப சிறப்பான இடங்கள் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போல் நாட்களில் காலங்கள்னு வந்தோம்னா அல்லாஹ் ரொம்ப சில குறிப்பான நேரங்களில் டெய்லி தினம் சில நேரங்களை, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையை, அதே போல் வருடத்தில் ஒரு மாதம் ரமதானை, இப்படியெல்லாம் சில தேர்ந்தெடுப்புகள் அல்லாஹ் செஞ்சுருக்கிறான். இந்த நாட்களில் சிறப்புன்னு ஏன் செய்யணும்? நமக்கெல்லாம் தெரியும். நமக்கு ஒரு 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 ஆஃபர், இந்த ஆடி ஒரு மாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான வணிக அரசியல்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம பேச வரல. அங்கே அந்த ஆடி மாதத்தில் இப்படி ஒரு சலுகைகள் இருக்குது, இப்படி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்லாம் சொன்ன உடனே அங்கே நடக்கிற
வியாபாரம் அதிகம், அதை நம்மளும் வாங்குறதுக்கு ரொம்ப முனைப்போடு இருப்போம். அதே போல் அட்சய திருதியில் நகை வாங்கினா ஒரு சிறப்பு, அன்னைக்கு தள்ளுபடிகள்லாம் வரும். அப்போ அதுக்கு நம்ம முனைப்போடு இருப்போம். அப்போ உலக காரியங்கள்லேயே ஒரு தள்ளுபடி, ஒரு சலுகை, ஒரு சிறப்பு வளமையாக இருக்கிற நாளை விட இந்த நாட்களில் கொஞ்சம் விலை கம்மி, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீ அப்படின்ட்டு சிறப்புப்படுத்தும் போது, தள்ளுபடிகள் தரும்போது அதில் முனைப்பு காட்டுவதை நாம் உலக வழக்கத்தில் பார்க்கிறோம். அதே அதே ஃபார்முலாவை தான் அல்லாஹும் கையாளுகிறான். வளமையாக துன்யாவில் மூழ்கி போய்கிருக்கிற இந்த அடியார்களை அவ்வப்போது தன் பக்கம் கவனம் திருப்புவதற்கு, இந்த தினம்தோறும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தினமும் செய்து வளமையாக தன்னுடைய ஃபர்தான வணக்கங்கள் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்களும் உண்டு. அவ்வப்போது இந்த சிறப்பு நாட்களில் மட்டும் அல்லாஹை வந்து செலுத்துபவர்கள் உண்டு. நீங்கள் வேணால் பாருங்களேன், மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய அருள் அதிகம் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் மட்டும் போதும். பள்ளிவாசலில் ஜும்மாவில் போய் பார்த்தா போதும். மற்ற நாட்கள், மற்ற அந்த லுகருடைய நேரத்தில், அந்த ஜும்மாவுடைய நேரம் மற்ற நாட்களில் இருக்குது பாருங்கள், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வேலைக்கிழமை, இந்த நாட்களில் வராத அக்கறை அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் அவருக்கு வரும். தன்னுடைய கடையை அடைச்சிருவாரு, தன்னுடைய வேலையை விட்டுருவாரு, எங்கே ஊருக்கு போனாலும் ஜும்மா போய் தொழுகணும்னு நினைப்பாரு. ஆனால் இதே மற்ற நாட்களில் அவருக்கு அந்த யோசனை வராது, அந்த சிந்தனை வராது. இது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ்வுடைய அருள் அதிகப்படியான அருள் வர்றது காரணத்தினால அன்றைக்கு அவருக்கு நினைப்பு வருகிறது. அவரை பள்ளிவாசலுக்கு அந்த அருள் இழுத்துட்டு வருது. வாரத்தில் ஒரு நாள் இதே மாதிரி நீ டெய்லி வரணும்ப்பா அப்படின்ற சொல்லுகிறதற்காக வேண்டி உள்ள விஷயம் அது. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் சிறப்பிப்படுத்திருக்கிறான். அந்த நாளில், அந்த ஜும்மாவுடைய நாளில் 2 லுகர் தொழுகை 2 ரக்காத் ஆகிட்டு 2 ஹுத்துபா வைத்து அந்த நாட்கள் அருள்களை அல்லாஹ் நிறைய அள்ளி கொடுக்கிறான். அதே போல் அல்லாஹ் வாரத்தில் ரமதானை தேர்ந்தெடுக்கிறான். வருஷத்தில் நமக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய அருள்மிக்க ரமதான் எப்படி எல்லாரையும் வரவழைச்சிருந்து பாருங்க. பள்ளிவாசலில் 5 வேளை தொழுகாத நபர் கூட பட்டினி கிடந்து நோன்பு வைப்பார், பல கஷ்டப்பட்ட வேலைகள் செய்வார். ஆனால் அவர் நோன்பு வைக்கிற ஒரு வாய்ப்பு வரும். ரமதான்ல அல்லாஹ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஒரு வருஷம் முழுக்க இப்படி கிடக்கிற இந்த மாதம் ஒரு மாதம் அல்லாஹ் காண்டி வந்து அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பு தேடி தீர்த்து கொண்டு, அதே சமயத்தில் தன்னுடைய ரூஹானியத்தாக தன்னுடைய உள்ளத்தை ஏற்பாடு செய்து அடுத்த ஒரு வருடம் அவன் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே பயணிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரமதான ஒரு மாதம் தேர்ந்தெடுக்கிறான். அந்த ரமதான்லையும் பாருங்க, அந்த ரமதானுடைய இரவுகள்ல கடைசி 10 இரவுகள் ரொம்ப சிறந்தது. இங்கே உலகத்தினுடைய இரவுகள்ல ரொம்ப சிறந்த இரவுகள்னா என்ன அப்படின்னா, இந்த ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் தான். அந்த இரவுகள் ரொம்ப ஸ்பெஷல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து ஹதீஸ் வருதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள்ல நெருங்கவே மாட்டாங்க அந்த 10 நாட்கள்ல. தன்னுடைய வேட்டியை இறுக்க கட்டி கொள்வார்கள்னு ஹதீஸ்ல வருது. ஏன்னா ஃபுல்லா இபாதத்தில் ஆயிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ் ரமதானை தேர்ந்தெடுத்தான், அதுல ரொம்ப முனைப்போடு இருந்தாங்க. ரமதான்ல கடைசி 10 தேர்ந்தெடுத்தான், அதுல ரொம்ப முனைப்போடு அல்லாஹை வணக்கம் செலுத்துகிற, இபாதத்து செய்கிற, இப்படியான இரவுகளை வாய்ப்புகளை பயன்படுத்துறது பக்கம் நகர்ந்துகிற நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல வருடத்துல துல்ஹஜ் மாசமும் ரொம்ப சிறந்தது. அந்த துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கு பாருங்க, அந்த துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்கள் ரொம்ப சிறப்பு மிகுந்ததும் அருள்மிக்கதும் அல்லாஹ்னுடைய பரக்கத்துகையும் ரஹமத்தையும் அதிகமாக கொண்டு வருகிற ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வு. இங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு உலமாக்கள் இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அதாவது கடைசி ரமதானுடைய கடைசி 10 சிறந்ததா அல்லது இந்த துல்ஹஜினுடைய முதல் 10 சிறந்ததா அப்படிங்கிறதுல நிறைய கருத்துகள் இருக்குது. அதுல கடைசியா அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. என்ன அப்படின்னா, இரவுகளில் உலகத்தின் இருக்கிற வருடத்தின் இருக்கிற எல்லா இரவுகளிலும் சிறந்த இரவு அந்த ரமதானுடைய கடைசி 10 இரவு. அதே போல இந்த பகல்கள்ல சிறந்த பகல்கள் அப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொன்னா, அந்த துல்ஹஜினுடைய முதல் 10 நாட்களும், அதில் குறிப்பாக எப்படி அங்க வந்து ரமதானு மாசம், அந்த ரமதானுடைய முழு மாசத்திலையும் கடைசி 10 நாள் சிறந்தது. அந்த கடைசி 10லையும் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சிறந்ததுன்னு சொல்லி மாசத்துக்குள்ள 10 நாள், அந்த 10 நாளுக்குள்ள ரமதான் அந்த லைலத்துல் கத்ர் அப்படின்னு ஒன்று இருக்குதோ, அதே போல இங்க துல்ஹஜினுடைய 10 நாட்கள், துல்ஹஜுடைய 10 நாட்கள்ல பகலெல்லாம் சிறந்தது. அந்த பகல்கள்ல ஹஜ்ஜு பெருநாளுடைய பகல் இருக்கு பாருங்க, 10வது நாள், அந்த நாள் சிறந்தது. அந்த நாட்கள்ல அல்லாஹுக்கு நம்ம செய்கிற இபாதத்துகள்ல ரொம்ப விருப்பமான இபாதத்து குர்பானி செய்கிறோம், அந்த அந்த பகல் ரொம்ப சிறந்தது, அந்த ஒரு நாள் ரொம்ப சிறந்தது என்கின்ற ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம பின்னாடி நிறைய வருது இன்ஷா அல்லாஹ். அப்ப இங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன என்றா, இன்னல்லாஹ யஹ்லுகு மா யஷா வ யக்தார், அல்லாஹ் தான் நினைச்சதை படைச்சு அதுல தேர்ந்தெடுப்பு செய்வான், செலக்ஷன்ஸ்.
ஏன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா, இப்படியான வாய்ப்புகளை நம்முடைய அடியார்களுக்கு கொடுக்கணும். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இந்த பகல்களில் தேர்ந்தெடுத்த இரவுகளில் ஒன்று உண்டு. அல்லாஹ் இப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் அதில் விசேஷங்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம், அதில் பலன்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான இடங்களை, நாட்களை, காலங்களில் சிறந்ததுகளை தேர்ந்தெடுப்பது அல்லாஹுடைய சுன்னத்தில் உள்ளது. அதை பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு ரொம்ப இங்கே முக்கியமான செய்தி. அதில் குறிப்பாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய இந்த நாட்களை குறித்து குரான் ஹதீஸினுடைய சிறப்புகளில் என்ன வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் குரானுடைய ஒரு பிரசித்தி பெற்ற வசனம், அல்லாஹ் வந்து ஒரு சுன்னத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வளமையில் என்னண்டா, தன்னுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். வல்லாஹி வஷம்ஷி வல் கமர் அப்படின்னு அல்லாஹ் செய்வான். சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக. ஏன்னா சூரியன் வந்து அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்பு. அதனுடைய அது இன்றி உலகத்தினுடைய எந்த இயக்கமும் இல்லை. வெயில் இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. அதனுடைய விவசாயத்துக்கு வெயில் தேவை, ஒரு காய்கிறதுக்கு வெயில் தேவை, ஒரு மழையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது, குளிராகவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே வாழ முடியாது. ஆனால் இந்த சூரியனை இயற்கையாக தான் அது வரும். அல்லாஹுவால் மட்டும்தான் இப்படி ஒன்று கொண்டு வர முடியும். வேற மனிதர்களால் செயற்கையான சூரியனோ, இப்படி ஒரு சந்திரனோ, இப்படி ஒரு பிரம்மாண்ட விஷயங்களை கொண்டு வந்துடவே முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்பு. அடியார்களை பொறுத்த மட்டும் நாம இருக்கிற இபாதுகள் இருக்கமா இல்லையா, அடியார்கள், இந்த அடியார்கள் அல்லாஹ் மேலே மட்டும்தான் சத்தியம் செய்யணும். வல்லாஹி மட்டும்தான் சொல்லணும். வேற யார் மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாது. நம்ம ஸ்கூலில் வேணா விளாண்டுக்கலாம், அம்மா மேலே சத்தியம் அப்படிலாம் நம்ம ஸ்கூல் டைமில் விளாண்டுருப்போம். நீ வந்து சொன்னதை செய்யலைன்னா உங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க அப்படிலாம் வந்து ஸ்கூல் டைமில் விளாடுவோம். ரைட், அதெல்லாம் நமக்கு அந்த அறியாத வயதுங்கிறதுனால அதெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் மேலே மட்டும்தான் அடியார்கள் சத்தியம் செய்யணும், வேறு எது மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய பிரம்மாண்டங்களின் மீது, நல்லவைகளின் மீது, பெரும் பெரும் விஷயங்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். அப்போ இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. சத்தியம் செஞ்சு சொல்ல வர விஷயம் அப்படின்னு ஒன்று குரானில் இருக்குது. அல்லாஹ் சத்தியம் செஞ்சு ஒரு விஷயத்தை சொல்ல வருவான், ஏன்னா அந்த விஷயத்தினுடைய வீரியத்தை விளக்குறதுக்காக அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, சத்தியம் செய்கிற விஷயங்கள், இறைவன் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்யறான் அப்படின்னா அது அந்த 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 விஷயம் வந்து லேசானது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். அல்லாஹ் வந்து அற்ப சொற்ப விஷயங்கள் மீது சத்தியம் செய்ய மாட்டான். பிரம்மாண்டம் இல்லாதன் மீது சத்தியம் செய்ய மாட்டான். தேவையில்லாததன் மீது சத்தியம் செய்ய மாட்டான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இங்கே சத்தியம் செஞ்ச 3 முக்கிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. இங்கே நமக்கு 2 தேவை. வல் ஃபஜ்ரி, ஃபஜரின் மீது சத்தியமாக. ஃபஜர் நேரத்தினுடைய மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய சிறப்பு, அதனுடைய பரக்கத்து, அதனுடைய அற்புதங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அல்லாஹும்ம பாரிக்லி உம்மத்தி ஃபி புக்குரிஹா. ஃபஜருடைய நேரத்தில் பரக்கத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்குது. ஃபஜர் தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகை. ஃபஜருடைய முதல் 2 ரக்காயத்து இருக்குது. சுன்னத்து 2 ரக்காயத்து உலகத்தினுடைய அத்தனை விஷயங்களுடைய சிறந்ததுன்னு ஹதீஸில் வந்திருக்குது. அப்போ அந்த பரக்கத்தான நேரம், அதில் அந்த நேரத்தில் தான் நம்ம குப்புறப்படுத்திடப்போங்கிறது 2வது விஷயம் வச்சுக்கிங்க. அல்லாஹ் எதெல்லாம் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான்னு அந்த நேரத்திலலாம் குப்புறப்படுத்திட்டு, வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றம் இல்லையே, வாழ்க்கையில் எனக்கு சிரமமாக இருக்கு, வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாம் நம்ம சிரமப்பட்டுருப்போம். ஆனால் நீங்கள் லேசாக போய் பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞருடைய வரலாறுகளில் ஒரு முக்கியமான வரலாறு சொல்லுவாங்க. அவர் வந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிருவார். 4 மணிக்கு அவரே சொன்னதாக ஒரு புத்தகத்தில் இருக்குது. எவன் 4 மணிக்கு அதிகாலையில் எந்திக்கிறானோ அவனுக்கு ஒரு நாள் வந்து 2 நாள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள், அதாவது அனுபவபூர்வமான விஷயம் இது. அதாவது இவர்கிட்ட இருந்தெல்லாம் இப்படி எடுத்து சொல்றீங்களே நினைக்க வேண்டாம். அந்த நேரத்தினுடைய அருளை அதை அப்படி ஒரு பலன் விளங்கி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எவன் காலையில் எந்திரிச்சு வேலை செய்கிறானோ அவனுக்கு 2 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் செஞ்சாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணம் ஒருத்தன் புறப்பட்டான்னா காலையில தான் புறப்பட சொல்லுவாங்க. ஒரு மனிதர் இப்படி தான் இதையே பின்பற்றி வியாபாரத்துக்கு காலையில புறப்பட்டு இருந்தார். அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செஞ்சாரு. பெரிய பணக்காரராக ஆயிட்டாருன்ற ஹதீஸ்ல வருது. குறிப்பாக படிக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. யாரு லேட் நைட்ல படிப்பாங்களோ அவனுக்கு வந்து மூளை பிரச்சனை வரும்னு சொல்லுது. லேட் நைட்ல மூளை வேலை செய்யக்கூடாது. அது படுத்துடணும், ரெஸ்ட்ல இருக்கணும். அதிகாலையில் யார் இப்போ படிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப விசேஷமாக புத்துணர்ச்சி பெற்று ரொம்ப வந்து அவனுடைய ரொம்ப ஷார்ப்பாக வேலை செஞ்சு அவன் படிக்கிற விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ளே போகும் என்று இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. அப்போது இன்னைக்கு ஃபஜருடைய நேரங்களுடைய அற்புதம் வேறு. இங்கே நமக்கு அது தலைப்பில்லை, அது லேசாக வந்ததுனால சொல்லிட்டு போகிறேன் நான். அல்லாஹ் நமக்கு அதனால் அந்த ஃபஜருடைய நேரத்தை புண்ணியமாக்குறதுக்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்யட்டும். ரெண்டாவது வலயாலின் அஷர் இருக்கு பாருங்க. வலயாலின் அஷர் 10 இரவுகள் அப்படின்னு வந்திருக்கு. இங்க 10 இரவுகள்னா இரவுகள் பகல் எல்லாம் சேர்ந்து தான். வஷ்ஷஃப்இ வல் வத்ர் அப்படின்னு வந்திருக்குது. விடிய காலையின் மீது சத்தியமாக, ஃபஜர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக. இங்க ஒரு விஷயம், வஷ்ஷஃப்இ வல் வத்ர் அப்படின்னு சொன்னா இங்க வந்து அஹ்மத் பின் ஹம்பல் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றாங்க. அந்த அஷ்ர் அப்படிங்கிறது என்ன? இன்னல் அஷர அஷ்ருல் அல்ஹா, அதாவது துல்ஹஜ்னுடைய அந்த 10 நாட்கள் தான் அந்த 10. வல் வத்தர் அப்படின்னு வந்திருக்குது அப்படின்னா ஒற்றைப்படை. வித்திரு நம்ம தொழுகையெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? வித்திரு தொழுகைனா ஒற்றைன்னு அர்த்தம். ஒற்றைப்படைகள்லாம் சொல்லுவோம்ல, அதாவது ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5 இதெல்லாம் ஆட் நம்பர்னு சொல்லுவோம். இதெல்லாம் வித்திர் அரபியில். அப்போ அந்த வித்ருனா என்ன அப்படின்னு குரான்ல வந்திருக்கா இல்லையா? இந்த வசனத்துல வந்திருக்கு பாருங்க. வஷ்ஷஃப்இ வல் வத்ர் அப்படின்னு வந்திருக்குல்ல. அப்போ அந்த வத்ருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யோமுல் அரஃபா. யோமுல் அரஃபாங்கிறது 9வது நாள். அப்போ 9வது நாள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். ஒஷஃப் அப்படிங்கன்னா ஈவன் நம்பர் 2, 4, 6 அப்படின்னு வருதா இல்லை? இரட்டைப்படை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இரட்டைப்படைங்கிறது என்ன? யோமுன் நஹர், அதாவது 10வது நாள் நம்ம என்ன செய்வோம்? குர்பானி கொடுப்போம். யௌமுன் நஹர் அப்படின்னா அறுக்கிறதுன்னு அர்த்தம். அதை இன்னா அத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அப்படின்னு வருது பாருங்க. அதே வார்த்தை தான் இங்கே. அப்போ வந்து அந்த நஹர் செய்கிறதுன்னா அறுக்கிறது. அப்போ அல்லாஹ் வந்து மொத்தமாக 10 நாள்கள் மீதும் சத்தியம் செய்கிறான். வல்லயாலின் அஷ்ர் 10 நாளின் மீது சத்தியமாக. அதுக்கப்புறம் வஷ்ஷஃப்இ இரட்டைப்படையின் மீது சத்தியமாக. இந்த இரட்டைப்படைக்கு என்ன அர்த்தம்? இப்னு அப்பாஸ் சொல்றாங்க 10வது நாள். அதுக்கப்புறம் வல் வத்தர்னா என்ன? அரஃபாவுடைய நாள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அதாவது ஹதீஸ்ல வந்திருக்கிற செய்தி. அப்போ இப்படி அல்லாம இப்படி ஒரு கருத்தும் இதுல இருக்குது. இதுல என்னன்னா வஷ்ஷஃப்இ வல் வத்ர்னு அல்லாஹ் ஏன் சொல்லணும் அப்படின்னா அங்க ஒரு 10 நாள் இருக்கு பாருங்க. அதாவது ரமதானுடைய 10 நாட்கள்ல நமக்கு வந்து அங்க ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. ஒற்றைப்படை இரவுகள்ல தான் வந்து இது வரும், லைலத்துல் கத்ர் வரும். அதனால ஒற்றைப்படை இரவுகள்ல நம்ம கவனம் செலுத்துவோம். 21, 23, 25, 27 இதுகள்ல கவனம் செலுத்துவோம். அப்ப அங்க ஒற்றைப்படை இரவுகள் இரட்டைப்படை இரவுகளுக்கு சிறப்பு இல்லை. அதாவது அதுல தேட வேணான்ற மாதிரி ஒரு நமக்கு வழிகாட்டுதல் இருக்கு. ஆனா இங்க அந்த ஒற்றைப்படை இரட்டைப்படை கதையெல்லாம் இல்லை. இங்க இரட்டைப்படை நாட்களும் ஒற்றைப்படை நாட்களும் மொத்த 10 நாட்கள், மொத்த 10 நாட்கள் சிறந்தது அப்படின்னு சொல்லியான கருத்தும் இதுல இருக்குது. ஆக இங்க முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பிரம்மாண்டங்களின் மீது மட்டுமே சத்தியம் செய்வான். பிரம்மாண்டங்களின் மீது மட்டுமே சத்தியம் செய்வான். இந்த நாட்கள்ல நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கு. நம்ம பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் ஒன்று ஒண்ணா. அப்போ குறிப்பா ஹஜ்ஜுங்கிற பெரிய பிரம்மாண்டம் இபாதத் இதுல இருக்குது. அதுக்கு பிறகு குர்பானி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து அரஃபா என்கின்ற பெரிய ஒரு 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 அமல் இருக்குது. அதே போல இந்த நாட்கள்ல தான் அல்லாஹ் வந்து இந்த தீன் நிறைவு பெற்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குனா. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா அப்படின்ற வசனத்தை இறக்கி அல்லாஹ் இந்த தீனை முழுமைப்படுத்தினான். இந்த ஒரு ஆயத்து மட்டும் உங்கள்கிட்ட யஹூதுகள் சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்துல, இந்த ஆயத்து மட்டும் எங்கள்கிட்ட இறங்கி இருந்துச்சுன்னா நான் இந்த ஆயத்து இறங்கினால நாங்கள் ஈதா கொண்டாடி இருப்போம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு அது பதில் சொன்னாங்க, இந்த ஆயத்தை எங்களுக்கு துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள்ல இறங்குச்சு, அந்த நாள் எங்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய நாள் தான் அப்படின்னு அந்த யஹூதுட சொன்னாங்க. ரைட். அப்ப பெரிய பிரம்மாண்டங்கள் இந்த 10 நாட்கள்ல நடந்து முடிஞ்சிருக்குது. அதனால இந்த 10 நாட்கள் அல்லாஹ் சத்தியம் செய்யறான்னா இந்த 10 நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டம் மிக்கவை, சிறப்பு மிக்கவை, அருள் மிக்கவை என்பது அர்த்தம். அதே போல இங்க வர விஷயம் வல் ஷஃப்இ வல் வத்ர் ஒற்றைப்படைகளும் இரட்டைப்படைகளும்.
அதே போல இந்த ஹதீஸில் வந்திருக்கிற கருத்துப்படி மொத்த 10 நாட்கள், அதுலேயும் சிறப்பாக அரஃபாவுடைய நாள் 9வது நாள் 10வது நாள் அது அல்லாஹ் தனியாக சத்தியம் செய்யறான். வல் வத்ர் அப்படின்னு தனியாக சத்தியம் செய்யறான்னா அப்ப அதுகளுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பு இருக்குது. 9வது நாள் அரஃபா, 10வது நாள் குர்பானி என்கின்ற இந்த பிரம்மாண்ட விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு அழுத்தமாக நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த நாட்கள் ரொம்ப பிரம்மாண்டம் மிக்கவை, ரொம்ப ரமதானை போன்ற ரொம்ப நிகரான மதிப்பு மிக்கவை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இந்த நாட்களை குறித்து வந்திருக்கிற ஹதீஸுகள்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. அபூதாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, புகாரி போன்ற கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் வந்திருக்குது. மாமின் ஐயாமில் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். அதாவது இந்த 10 நாட்கள் இருக்கு பாருங்க, தமிழ்ல ஹதீஸ் நான் கொடுத்துருக்கிற பாருங்க, அதை வேணா வாசிச்சு பாருங்க. இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யும் நற்செயல்கள் ஏனைய நாட்களில் செய்யும் நற்செயல்களை விட அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவையாகும் என்று கூறினார்கள். அதாவது நம்ம செய்கிற மற்ற நாட்கள்ல அமல் செய்யறதை விட இந்த நாட்கள்ல அல்லாஹுக்கு செய்யற அமல்கள் ரொம்ப விருப்பமானது. அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த நாட்கள்ல ரொம்ப நம்ம அமல் செய்யறது அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற நாட்கள் அமல் செய்யறது அல்லாஹ் கபூல் செய்வான், நமக்கு நன்மைகள் தருவான், நமக்கு அதுல பலன்கள் இருக்குது. ஆனா இந்த நாட்களில் நாம் அமல் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது அப்படின்னு ஹதீஸ் வந்திருக்கு. அப்போ நபி தோழர்கள் எப்பயுமே கேள்வி கேட்கிறவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நாயகமே அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதை விடவா? போர் செய்வதை விடவாங்க, போரை விட இந்த இந்த நாட்கள்ல அமல் செய்யறது ரொம்ப சிறந்ததுன்னா இந்த நாட்கள்ல போர் செய்யறதை விடையா அமல் செய்யறது சிறந்தது அப்படின்னா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ் இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி வலம் யர்ஜி மின் ஸாலிக பிஷை. அதாவது அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிவது விடவும் தான் சிறந்தது. ஆனா ஒரு மனுஷன் இப்படி நினைக்கிறாரு, உயிரோட பொருளோட போருக்கு போய் இந்த ரெண்டையும் கொண்டுகிட்டு திரும்பி வரக்கூடாது, எதையும் திரும்பி கொண்டு வராமல் அந்த மனிதர் அங்கேயே போர்லயே போயிடணும், ஷஹீதாகிடணும் அப்படின்ட்டு நினைக்கிற மனுஷனை தவிர ஜிஹாதுக்கு போறவனை விட இந்த அமல்கள் எல்லாம் இந்த நாட்களில் செய்யறது சிறந்தது என்கின்ற ஹதீஸ் வந்திருக்கு. அப்போ இங்கே பொதுவாக ஜிஹாது செய்யறதை விட ஜிஹாதை விட இந்த நாட்களில் அமல் செய்வது சிறந்தது என்கின்ற புரிதல் நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து கிடைக்குது. அவன் முதல்ல அல்லாஹ் சத்தியம் பிரம்மாண்டமான அவன் சத்தியம் செஞ்ச நாட்களில் உள்ள நாட்கள் இவைகள் எல்லாம். ரெண்டாவது, ஜிஹாது செய்வதை விட, அதாவது ஒரு மனுஷன் போருக்கு போய் ஷஹீதாகுவதை தவிர ஜிஹாதுக்கு போற ஆட்களை விட, போருக்கு மட்டும் போயிட்டு வர்றார் அவரை விட இந்த நாட்களில் அமல் செய்வது மிகவும் சிறந்தது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கு பிறகு ஒரு ஹதீஸ் வருது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதியில இருக்குது இந்த ஹதீஸ், அஹப்பு இலல்லாஹி அன் யுதஅப்பத லஹு ஃபீஹா மின் அஷரி தில் ஹிஜ்ஜா யஅதிலு சியாமு குல்லி யௌமின் மின்ஹா பி சியாமி சனத்தின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த 10 நாட்கள்ல அஹப்பு இலல்லாஹி அன் யுதஅப்பத லஹு மின் மின் அஷரி தில் ஹிஜ்ஜா, ஒரு மனித இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ் வணங்கப்படுவது எதற்கு சமமானதுன்னு சொன்னா யஅதிலு சியாமு குல்லு யௌமின் மின்ஹா பி சியாமி சனத்தின் இருக்கு பாருங்க. இங்க கீழே துல்ஹஜ்னுடைய இந்த 10 நாட்கள் நிறைவேற்றப்படும் வழிபாடுகள் அல்லாஹ்விற்கு விருப்பமானவையாகும். அவற்றில் நோக்கப்படும் ஒவ்வொரு நாளின் நோன்பும் ஓராண்டு நோம்பிற்கு நிகராகும். இந்த 10 நாட்கள்ல நம்ம ஒரு நாள் நோன்பு வச்சோம்னு வச்சுக்கோங்க, அந்த நோம்பினுடைய பலன் எவ்வளவுனா ஒரு வருஷம் நோன்பு வச்சா எவ்வளவு மற்ற நாட்கள்ல உள்ள நன்மையோ அந்த நன்மை அல்லாஹ் இதுல கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் ரமலான் மாதிரி ஒன்றுக்கு 10 அப்படின்ற கணக்கெல்லாம் இருக்கு பாருங்க ரமலான்ல, அந்த மாதிரி உள்ளது. ஒரு நஃபில் செஞ்சா ஃபர்துடைய நன்மை அப்படின்னு ரமலான் நல்லா சிறப்பு வச்சிருக்கலாம் பாருங்க. அந்த மாதிரி இங்கே ஒரு அமல் செய்யறது, ஒரு நோன்பு வைப்பது ஒரு வருஷத்துடைய நோன்புக்கு சமம். 2 நோன்பு வச்சாரு, 2 வருஷம் நோம்புடைய சமம். 10 நோன்பு வச்சாரு ஒருத்தர், 10 நோம்புடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். இப்ப இது ஒரு விஷயம். இன்னொன்னு சியாம், நோன்பு வைக்கிறது இது. இன்னொரு ஒருத்தர் கியாமு குல்லி லைலத்தின், இந்த 10 நாட்கள்ல ஒருத்தர் இரவு வணங்குறார், அவற்றில் ஒவ்வொரு இரவிலும் தொழுகுவது. ஒருத்தர் நைட்ல தொழுகிறாரு இந்த 10 நாட்களுடைய நைட்ல அப்படின்னா குல்லு லைலத்தின் மின்ஹாபி கியாமி லைலத்தில் கதிரி, லைலத்துல் கதிர் இரவுக்கு நிகராகும், அதற்கு ஈக்குவல், அதற்கு சமமானது அப்படின்னு அர்த்தம். இங்க ஒரு விஷயத்த நம்ம விளங்கிக்கலாம், லைலத்துல் கதிரை முயற்சி செஞ்சு அடையணும். 21, 23, 25, 27, 29
இப்படி லைலத்துல் கதிர் இரவை முயற்சி செய்து அடையணும். ஆனால் இங்கே இந்த இரவுகளில் கொஞ்சம் நின்று வணங்கிட்டோம்னா அதற்கு ஈக்குவலான, அதற்கு நிகரான சமமான நன்மையை நமக்கு கிடைச்சிரும். இங்கே தேட வேண்டாம் அதா இருக்குமா இதா இருக்குமாங்கிறது. லைலத்துல் கதிர் இரவை அடைகிறது பெரிய மதிப்பு, அதற்கு முயற்சி செய்யணும் தான். அதை செய்ய வேண்டாம்னு நம்ம இங்கே சொல்ல வரல, அதை இறக்கி இதை ஏற்றி சொல்ல வரல. அதாவது அதை தேடி முயற்சி செஞ்சு அதை அடைஞ்சு கொள்வது பெரிய நன்மை. ஆனால் இங்கே அதை தேடாமல் ஏதாவது ஒரு நைட்டில் இந்த இப்படி ஒன்று ஹதீஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நின்று வணங்கிட்டோம்னா, இரவுல இல்லை ஒரு நாள் நோன்பு வச்சுட்டோம்னா அது ஒரு வருஷம் நோன்புக்கு சமம். அதே மாதிரி ஒரு 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 லைலத்துல் கதிர் இரவுக்கு சமமாயிடும் ஒரு நைட்டு நின்று வணங்கினா. ஒரு ஒரு நைட்டில் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு நின்று ஒரு அன்னைக்கு மட்டும் தஹஜ்ஜுத் தொழுதுட்டோம், ஒரு 8 ரக்காய் தொழுதோம், அதுக்கு பிறகு 3 ரக்காய் வித்ர் தொழுதோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்கள் நம்ம லைலத்துல் கதிர் இரவுல நின்று வணங்கினா நிகராக போயிடும். அப்போ இங்கே 10 நாட்கள் நம்ம கையில் இருக்குது, அங்கே லைலத்துல் கதிரை தேடணும். ஆனால் இங்கே 10 நாட்களுடைய லைலத்துல் கதிர் நம்ம கையில் இருக்குது. ஏதாவது நம்மளால் முடிஞ்ச 1 2 இரவுகளை பயன்படுத்தணும்னா அதற்கு நிகரான நன்மையை இப்போ நம்ம அடைஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை நமக்கு தந்தல் புரிவானாக. அடுத்ததாக இங்கே சிறப்பு, இவ்வளவு சிறப்பு இங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதத்தை அல்லாஹ் ஏன் இவ்வளவு சிறப்பு படுத்தணும், இதுக்கு நிறைய நன்மைகள் இப்படி கொடுக்கணும், ஜிஹாதை விட சிறந்தது நன்மை, லைலத்துல் கதிர் இரவுக்கு சமமான நன்மை, சத்தியம் அல்லாஹ் செய்கிறான், இவ்வளவு சிறப்பு படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா, அதாவது புகாரி ஷரீஃப் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், குரானுக்கு பரியாக அஸ்ஸஹுல் கிதாபி, ரொம்ப குரானுக்கு பரியான சஹீஹான புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய விரிவுரையாளர் ஃபத்தஹுல் பாரின்னு ஒரு கிதாப் இருக்குது, அதனுடைய ஃபஸ்ட்டு கிதாப். புகாரிக்கு நிறைய விரிவுரைகள் இருக்குது, அதில் முதல் விரிவுரை ஃபத்தஹுல் பாரிங்கிற விரிவுரை. அதை எழுதினவங்க அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா. அந்த இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க, இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா வல்லதி யத்ஹரு சபபுல் இம்தியாஸ், அல்லாஹ் இதை இவ்வளவு சிறப்புப்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா இஸ்திமாஉ உம்முஹாத்துல் இபாதாத். இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இஸ்லாத்தின் அனைத்து முக்கிய வழிபாடுகளும் இந்நாட்களில் ஒருங்கேற அமைந்துள்ளன. இதற்கு பாருங்க, இப்படி இந்த நாட்களை தவிர இப்படி இஸ்லாத்தினுடைய இபாதத்தாக என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு பாருங்க, தொழுக முடியும், இந்த நாட்களில் பிரதான தொழுகைகள் இருக்குது. நோன்பு வைக்க முடியுமா? நோன்பு நஃபிலான நோன்பு வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரஃபாவுடைய நோன்புன்னு ஒரு நோன்பு சுன்னத்தான நோன்பே இதில் இருக்குது. இங்கே தர்மம் செய்யணும். தர்மம் செய்யணும்னா என்ன? நம்மளாம் சதக்கா கொடுத்தாலும் தர்மம், இல்லைன்னா ஷரியத்தாக சொல்லப்பட்டிருக்கிற குர்பானி என்கின்ற ஒரு தர்மம் இருக்குது, சதக்கா இருக்குது. இன்னொன்று ஹஜ் என்கின்ற அல்லாஹ்வுடைய பெரிய கடமை இதில் இருக்குது. புனிதமிக்க ஹஜ்ஜுடைய சிறப்புகள் நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. வேற மாதங்களில் ஹஜ் செய்ய முடியாது, வேற மாதங்களில் குர்பானி கொடுக்க முடியாது. இப்படி இபாதத்துகள்னு சொல்லி என்னெல்லாம் இருக்குதோ, சலாத்து, சோமு, சதக்கா, ஹஜ் எல்லாமே இதில் ஒரு சேரப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதுனால இஸ்திமாஉ உம்முஹாத்துல் இபாதாத், எல்லா தலையாய இபாதத்துகளும் இதில் ஒன்று சேர்க்கப்பட்டிருப்பதால் வேறு எந்த நாட்களிலும் இது நிறைவேற்ற இப்படி பண்ண முடியாது. வேறு எந்த நாட்களிலும் இப்படி ஒன்று சேரவே சேராது. அப்போ அப்படிங்கிறதுனால தான் அல்லாஹ் இதற்கு இவ்வளோ பெரிய சிறப்புகளை கொடுத்துருக்குறான். அப்போ இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தணும் என்கின்றத ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லா ரொம்ப நமக்கு கவனமாக சொல்லி தருவார்கள். இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதில் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும், இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம தனியாக இபாதத் எதுவும் இருக்குதா, ரமதான் மாதிரி நோன்பு, இரவுகளில் தராவீஹு அப்படிலாம் இருக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை. நம்முடைய வளமையான இபாதத்துகளை, வளமையான விஷயங்களையே நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த நாட்கள்லையாவது நம்முடைய ஃபர்தான தொழுகைகளை கரெக்டாக தொழுகிறது, அதனுடைய முன்பின் சுன்னத்துகள் அது கரெக்டாக தொழுகிறது. ஏன்னா சிறப்பான நாட்களில் என்ன இபாதத் செஞ்சாலும் அது ஒரு வருஷத்துக்கு ஈடான அமல்கள் கிடைக்கும். அப்படின்ற இபாதத்துகள் இருக்குது. தனியான நோன்பு அதுகள் இல்லை. ஆனால் இதுகளில் இபாதத்துகள் செய்கிறதுனுடைய வளமையான இபாதத்துகள் செய்கிறது, நம்ம எதுவுமே இன்னைக்கு இருக்கிற லுஹா தொழுகிறது, இஸ்ராக் தொழுகிறது, தஹஜ்ஜு தொழுகிறது, இந்த மாதிரி வளமையாக உள்ள இதுகளை இந்த நாட்களுக்காக வேண்டியாவது செஞ்சோம்டா அதில் நன்மைகள் நிறைய கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இங்கே ஒரு ஹதீஸ் வருது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ஐயாமின் அதமு இந்தல்லாஹ் வலா ஹப் இலைஹில் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர்.
இந்த நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஈடாக வேற எந்த நாட்களிலும் நல்ல அமல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, இந்த நாட்களில்னு சொல்லி சில குறிப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒரு இபாதத்தை சொன்னாங்க. இந்த நாட்களுக்குன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா பழமையான இபாதத்துகளை விட தஹ்லீலு ஒத்தக்பீரு ஒத்தம்ஹீத் அப்படின்னு சொன்னாங்க. தஹ்லீல் செய்கிறது லா இலாஹா இல்லல்லா, தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், தம்ஹீத் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி தம்ஹீதுகள், லா இலாஹா இல்லல்லா சொல்றது, அல்லாஹு அக்பர் சொல்றது, அல்லாஹ் அல்ஹம்துலில்லா சொல்றது, இந்த திக்ருகளை அதிகமாக செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ வளமையான இபாதத்துகளை விட இந்த நாட்கள்ல இப்படி அதிகமான தக்பீர்கள் தஹ்லீல்கள் சொல்றத நம்ம சுன்னத்தாக்கி கொள்ளிட்டோம்னா நமக்கு வந்து இந்த நாட்களை அடைந்து கொண்ட பெரிய பலன்கள் கிடைக்கும். நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை பார்த்தோம்னா இந்த நாட்களில் எவ்வளோ கவனம் செலுத்திருக்காங்கன்னு சில ஹதீஸுகளில் நமக்கு கிடைக்குது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்களாம், இந்த நாட்களில் மக்கள் கடை வீதியில் பிஸியாக இருப்பாங்க, மார்க்கெட்டில் அங்கே இங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அந்த நாட்களில் இவ்வளோ முக்கியமான நாள், இதை மக்கள் உணராமல் இருப்பாங்க. இதை ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, கடை வீதிகளுக்கு போயிடுவாங்க. மார்க்கெட்டுக்கு போய் 2 பேரும் தக்பீர் சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லுவாங்க. தக்பீர் சொல்றதை பார்த்த உடனே அவ யுகப்பிரு நாசுபி தக்பீரிஹா, மக்களும் என்ன செஞ்சு ஆரம்பிச்சுருவாங்க, அல்லாஹ் அக்பர் கத்த ஆரம்பிச்சு மார்க்கெட் பூரா தக்பீர் ஆயிரும். அதாவது அந்த சிச்சுவேஷனை அப்படி மாற்றி விட்டுறது போய், ஏன்னா போய் மக்களுக்கு யாவப்படுத்தி இந்த நாட்களில் தக்பீர் செய்ய வாப்பா அப்படின்னு சொல்லி யாவப்படுத்தி விட்டு ஒரு சிச்சுவேஷனை அப்படியே கிளப்பி விட்டு வருவாங்களாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் மறந்துடக்கூடாது, இந்த நாட்களை விட்டுறக்கூடாது, சும்மா அவங்க வியாபாரம் பொருள் வாங்குறது கொடுக்கறது இதிலே பிஸியாக இருந்துருவாங்க, இப்படி போய் ஒரு ஞாபகப்படுத்தி விட்டுட்டோம்னா இப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்றது உண்டு. நம்முடைய மற்ற அந்த வளமையாக ஒரு சுன்னத்தான தக்பீர் ஆரம்பிக்கிற நாட்கள் இருக்குது. 9வது நாள்ல இருந்து 10வது 9வது நாள் 10வது நாள் 11 12வது 13வது நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், துல்ஹஜ்ஜுடைய அசர் வரைக்கும் தக்பீர் சொல்லுவோம். அதல்லாம எல்லா நாட்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் நம்ம சமைக்கிறோம், நம்ம சும்மா கடைக்கு போகிறோம், சும்மா ஏதாவது நடந்து போகிறோம், இந்த நாட்களில் குறிப்பாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் சொல்லி நமக்கு தெரிஞ்சது இல்லைன்னா நமக்கு தெரியும், நமக்கு இந்த முழு தக்பீரும் தெரியும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து அப்படின்னு இந்த தக்பீர் தெரியுமா, இல்லை இன்னும் பெரிய தக்பீர் தான் தெரியுமா, ஏதோ நமக்கு தெரிகிற தக்பீர்கள் தம்ஹீதுகள் அதை சொல்லிக்கிட்டு போனால் இந்த நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யுங்கன்னு சொன்ன அமல்கள் இருக்குதுன்னா இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது, தக்பீர் சொல்கிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறது தான் இருக்குது. அப்போ இதுகளை நம்ம கடைபிடிக்கணும், கடைபிடிக்க அல்லாஹ் அருள் செய்யட்டும். அதே போல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே என்ன செய்வாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், போய் மக்களுக்கு யாவப்படுத்தி விடுறது தக்பீர்களை. இந்த இதுக்கு பாருங்க ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் தனது கூடாரத்தில் உரத்த குரலில் தக்பீர் சொல்லி கொண்டிருப்பார்கள். மினாவில் உட்கார்ந்துருக்கணும். நமக்கு ஹாஜிகள் போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இல்லை போனவங்களுக்கு தெரியும், மினாவில் தான் டென்ட் அடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது மக்களுக்கு யாவப்படுத்துறது அல்லாஹ் அக்பர்னு கத்துறதுக்கு அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க, அதை தொடர்ந்து அவங்களும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த மினா முழுக்க பெரிய தக்பீர் கோலத்தை அப்படியே ஆக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் நம்முடைய சஹாபாக்களுடைய இந்த நாட்களை பயன்படுத்துறதுக்கு அவங்களுடைய வளமையாக இருந்துச்சு. மக்கள் அப்படியே யாவப்படுத்தி விடுறது. அதே போல இதை கேட்ட பள்ளிவாசல் உள்ளவர்களும் கடை வீதிகளில் உள்ளவர்களும் மினாவே அதிரும் அளவுக்கு தக்பீர் சொல்லுவார்கள். தர்தஜ்ஜு மினா தக்பீரா அப்படின்னு வருது. மினாவே அப்படி தக்பீரால் அதிரும், அந்த அளவுக்கு பெரிய தக்பீர் உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு தன்னுடைய மகன் உமர் ரலியல்லாஹு மினாவில் உட்காந்துக்கிட்டு இப்படி செஞ்சு பெரிய இதை கிளப்பி விட்டுருவாங்க. அதே ஃபார்முலாவை தான் அங்கே அபூ ஹுரைராவை கூட்டு போய் கடை வீதிக்கு போய் செய்வாங்கன்னு வச்சு பாருங்க. அதே மாதிரி இப்னு உமர் யுகப்பிரு பி மினா தில்கல் அய்யாம், இதே மாதிரி மினாவில் உட்காந்து வாப்பாவை மாதிரியே மகனும் செய்வாங்க, அத்தாவை மாதிரியே மகனும் உட்காந்து தக்பீர் சொல்லுவாங்க. இப்னு உமர் மினாவில் எல்லா ஹல்ஃப சலவாத் எல்லா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கூடாரத்திலும் படுக்கையிலும் மஜ்லிஸ்களிலும் அனைத்து நாட்களிலும் இந்த நாட்களில் பூரா கூட்டமாக இருந்தாலும் சரி படுத்திருந்தாலும் சரி எல்லா நாட்கள்லையும் உட்கார்ந்து தக்பீர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மக்களை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த தக்பீருக்காக. அப்போ இப்போ இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலைகளில் உள்ளது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொல்ல சொன்னாங்க. அது இப்னு உமர் அபூ ஹுரைரா இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. கடை வீதிகளில் போய்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை ரொம்ப ஆர்வமாக இங்கே செய்திருக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான இந்த இந்த நாட்களுடைய சிறப்புகளை நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம். அல்லாஹ் வந்து சில நாட்களை சில மாதங்களை வாரங்களை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அதில் இந்த நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள். அந்த சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக நமக்கு சொல்லும் விதமாக அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். அந்த சத்தியம் செஞ்ச நாட்களில் 10 நாட்களும் உண்டு, ஒற்றைப்படை இரட்டைப்படை நாட்கள் உண்டு. அந்த ஒற்றைப்படை இரட்டைப்படையினுடைய அர்த்தத்துக்கு வத்ர் வஷஃப் அப்படின்றதுக்கு அர்த்தம் 9வது நாள் 10வது நாள் இதுலேயும் தனியாக அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அப்போ இந்த நாட்களுடைய பிரம்மாண்டங்கள் இருக்குது. அப்போ இரண்டாவது, இந்த நாட்கள் மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் நாம் செய்கிற அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. இது ஜிஹாதை விட அப்படின்னா ஜிஹாதை விட சிறந்தது அப்படின்லாம் நம்ம ஹதீஸில் பார்த்தோம். மூணாவது, இது லைலத்துல் கதிரை விட லைலத்துல் கதிருக்கு சமமானது. இந்த நாட்களுடைய நோன்பு ஒரு வருஷத்துடைய நோன்புக்கு சமம். இந்த நாட்களுடைய இரவுல நம்ம செய்த சின்ன சின்ன வணக்கங்கள் அது லைலத்துல் கதிருடைய அளவுக்கு நன்மைக்கு நிகரானதுன்ற ஹதீஸ்களை நம்ம பார்த்தோம். அதே போல இந்த சிறப்புல இந்த நாட்களுடைய சிறப்பு காரணம் என்ன? ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சொன்னாங்க, இதுல எல்லா இபாதத்துகளும் செய்ய முடியும், எல்லாமே செய்ய முடியும். சலாத் செய்யலாம், தொழுக முடியும், நோன்பு வைக்க முடியும், சதக்கா கொடுக்க முடியும், ஜக்காத் கொடுக்க முடியும், குர்பானிங்கிற அமல் இருக்குது, ஹஜ் இருக்குது. எல்லா இபாதத்தும் இதுல சொல்லப்பட்ட நாட்களாக இருக்கிறதுனால இது ரொம்ப புனிதமிக்க நாட்கள். ஏன்னா நமக்கு வந்து ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு அந்த ஹஜ்ஜுடைய பிரம்மாண்டங்கள் விளங்கி இருக்கும். அங்கே இருக்கிற ஹஜ்ஜுக்கு கிளம்பி போவாங்க, அந்த சிச்சுவேஷன்ஸ் வேற. ஆனால் நம்மளும் அந்த நாட்களை உணர்ந்துக்கணும். அங்கே ஹஜ்ஜுடைய கிரிகைகள் ஆரம்பிக்க போகுது, பிரம்மாண்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த நாட்களும் அதே மாதிரி நமக்கும் அங்கே எவ்வளோ இப்போ அங்கே எவ்வளவு அந்தஸ்தோ அங்கே எவ்வளோ மதிப்போ அதே மதிப்பு இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த நாட்களில் அதே அந்தஸ்துகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே விளங்கிக்கணும். அதே போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்கள் நம்ம செய்கிற வழமையான இபாதத்துகளோடு சேர்த்து இதுக்குன்னு ஒரு முக்கியமான அமல்கள் இருக்குதா அப்படின்னா, இங்கே தக்பீர், தஹ்லீல், தம்ஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீரு, தம்ஹீத், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அல்லாஹ் அக்பர் சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது என்கின்ற ஒரு இபாதத்துகள் தான் இருக்குது. இதை நம்ம எப்படி சஹாபாக்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு வலியுறுத்தி இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த நெறிமுறைகளை நம்ம கடைபிடித்து வாழ்ந்தோம்னா இந்த நாட்களை எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறான். அதை உணர்ந்து செயல்பட்டவர்களாக நம்ம ஆக்கி வைப்போம் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து அடுத்த வகுப்புகளில் இதனுடைய சிறப்புகளை இன்னும் என்ன செய்யறதுங்கிறத பார்த்து அடுத்தடுத்த நம்ம குர்பானி இது மாதிரி விஷயங்களை தொடருவோம். அல்லாஹ் எல்லா விதமான நல்ல தௌஃபீகளை நமக்கு தருவானாக. வாஹிர அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد.